சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனக்கடைவது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு வார்த்தங்கள் கசப்புகளோ உங்கள் இதயத்தில் இருக்குமானால் அந்த வேதத்தில் ஊக்கமாக இரவு படுக்கைக்கு செல்லும்பதற்கு முன் மாற்றும்படியாக செபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ஒவ்வொரு வகுதிகளுக்கான சூழ்நிலைகளையும் திறந்த மனதையும் குடும்பத்துக்குள்ளே கட்டளிடுவார். ஒவ்வொரு வகுதிகளுக்காக நேரமளித்து தீவிரமாக சமைக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தில் மாவியனவருக்கு முதல் இடம் இருக்க வேண்டும். படித்து ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எந்த உறவையும் சரி செய்வதற்கு போதுமானவர். ஆவியானவருக்கு இடம் இல்லாத இதயங்களில் நிச்சயமாக பிசாசு இடம் பிடிக்க தீவிர முயற்சி செய்வான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சகாஜால் காணிருக்கிற பிறம்பே பக்தாச்சன்ன என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்ப பிரச்சனையில் ஒருவர் மட்டுமே பிரச்சனைக்கு காரணமாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் இருவருமே பிரச்சனைக்கு காரணம் என்பதை நாம் உணர வேண்டும். நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவின் மன்னிப்பு அனுபவிக்கும் ஒரு கிறிஸ்துவன் பிறரை மன்னிக்காமல் இருக்கவும் முடியாது. மன்னிப்பதற்கு முன்னதாக நாம் பழைய சம்பவங்களை மறக்க வேண்டும். மற்றவர்களுடைய இடத்தில் இருந்து பிரச்சனையை பார்க்க வேண்டும். கணவன் மனைவியினிடத்தில் இருந்து பிரச்சனையை பார்ப்பது, மனைவி கணவனிடத்தில் இருந்து பிரச்சனையை பார்ப்பதும் இளமையான கருத்துரைவை கொண்டு வரும். திறந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பது போல ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டும். நாமத்தில் ஆமென்.